அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக எடுத்து வரப்பட்ட விஜயின் பிரச்சார வாகனம் சிபிஐ அலுவலகத்தில் விஜயின் பிரச்சார வாகனம் ஆய்வுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பிரச்சார வாகனத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள் மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக சிக்கி 41 நபர்கள் இருந்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமி பகுதியில் பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்குழு ஆய்வு மருத்துவர்கள், உயர்ந்த குடும்பத்தினர், காவல்துறையினர், தாவேகா மாநில நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பில் தொடர்ந்து சிபிஐ விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று மதியம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தடவியல் துறை அதிகாரிகளும், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகளும் 10க்கும் மேற்பட்டோர் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதி சம்பவ இடத்தில் தொழில்நுட்ப கேமராவுடன் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று தாந்தோன்றிமலை சிபிஐ அலுவலகத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய வாகனம் கொண்டு வரப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் மற்றும் தடவியல் துறை அதிகாரிகள் வாகனத்தை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் வருகின்ற 12ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் வழங்கிய நிலையில் தற்போது சிபிஐ விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.